மலையகத்தில் தனி வீடுகள் அமைக்கும் திட்டத்தின் ஒரு கட்டமாக ரம்பொடி வேவண்டன் தோட்டத்தில் தனி வீடுகளை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மக்களுடன் இணைந்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் நியூஸ் பஸ் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி 100 நாள் சீர்திட்டம் நாடளாவிய ரீதியிலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் பகுதியில் உள்ள செருக்கன் கிராமத்துக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயக்கம் உட்பட அதிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். செருக்கன் பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் அடிக்கல் நாட்டும் வைபவம் நடைபெற்றது. இது மிகச்சிறந்த மக்கள் நல திட்டம். பிரிவினைகளை காட்டி வளர்த்தோம். ஆனா இன்று செருக்கனுக்கு குடிநீர் தண்ணிக்கு நுகேகொடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை பெண்மணி, ஒரு சிங்கள பெண்மணி தான் பணம் வழங்கி இருக்கிறாங்க. அன்புக்கு எந்த இடத்திலையுமே தட்டுப்பாடு இல்ல, உண்மைக்கு எந்த இடத்திலுமே அணை இல்ல. ஒன்று உங்கள் குடிநீர், இன்னொன்று உங்கள் பிரச்சனை உலகாவுக்கு அறிய தருகிறோம். மூன்றாவது மிகச்சிறந்த மீளிணக்கப்பாடு. நாங்க செருக்கனோட மாத்திரம் ஸ்தம்பிக்க இல்லை. நியூஸ் தங்களுடைய பணிகளை, செய்திகளை வழங்குவது என்று அல்லாமல் மக்கள் எங்கு அல்லல் படுகின்றார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று தங்களுடைய சேவைகளை வழங்குவதை, கடந்த சுனாமி, பல்வேறு வகையான இயற்கை அனர்த்தங்கள் போன்ற நிகழ்வுகளில் பல்வேறு வகையான உதவிகளை அவர்கள் வழங்கியிருந்தவே நான் நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டும். அவர்களுடைய சேவைகள் உண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனமானது மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் இவ்வாறான கிராமங்களையும் அடையாளம் கண்டு அந்த அடையாளப்படுத்தப்பட்ட நிலைமைகளின் ஊடாக இன்று அவர்கள் தங்களுடைய வேலை திட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் கண்டது கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களில், அதாவது அரசியல்வாதிகளது காலடி படாத இடங்களுக்கு எங்களது கால்கள் பட்டிருக்கின்றன. யாரும் செல்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். பாதிக்கப்பட்ட மக்கள், குரலற்ற மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கிராமங்கள் தோறும் சென்றிருந்தோம். அங்கே செல்கின்ற போதுதான் உண்மையாக பல்வேறு பிரச்சனைகள் வெளியுணர்வுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. பின்தள்ளப்பட்ட கிராமங்கள், புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இவ்வாறான மக்களும் இந்த இலங்கையில இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்கொணர்ந்து இவ்வாறான திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்றால் அது எங்களுடைய ஊடக பணிக்கும் அப்பால் நாங்கள் செய்கின்ற ஒரு மனிதநேய பணியாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் சக்தி மக்கள் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். கிராமத்திலிருந்து சிறந்த தலைமுறைகள் முன்னே வர வேண்டும். அதற்கான வாய்ப்பினை வழங்கும் வகையில்தான் மகாராஜா நிறுவனம் மக்கள் சக்தி மக்கள் அணி என்ற ஒரு புதிய திட்டத்தினை இன்று அறிமுகப்படுத்துகின்றது. குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கியிருந்த செருக்கன் கிராம மக்கள் 7 கிலோமீட்டர் தூரம் சென்று நீரை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இவர்களின் பிரச்சினை அடையாளம் காணப்பட்டது. 6 மைலுக்கு அங்கால போய் நாங்கள் தண்ணீர் எடுத்து வருகிறோம். செய்தது அந்த சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒரு 3 கடையே போறோம். நல்ல தண்ணிக்கு போய் தான் தண்ணி எடுக்கிறோம். நல்ல தண்ணி இல்ல, சந்தோஷமா தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி எடுத்துதான் நாங்களே நடக்க முடியாது. பிள்ளைகள்கிட்ட கொடுத்து 5-6 மைல் கூட தண்ணி போய் அள்ளி கொண்டு தெரியும். அதான் குடி தண்ணி. இப்படி ஒரு உதவி பெறுவது இப்பட்டு நல்ல தண்ணி குடிக்க உண்மையிலே இல்ல, நீங்க பார்க்க இல்லையே. முழு பெருந்த குடி தண்ணி தான் முதல் காரணம். அதன் அடிப்படையில் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இந்த பகுதிக்கு குழாய் மூலம் சுத்தமான நீர் வழங்கப்பட உள்ளது. மக்கள் சக்தியின் மக்கள் அணி செயற்திட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்கள் சக்தி திட்டத்தினை கண்காணித்தல் மற்றும் கிராம அபிவிருத்தி திட்டங்களுக்கு வலுவூட்டல் என்பன இந்த திட்டத்தின் நோக்கமாகும்.